சுவையும் வாசனையும் நிறைந்த மணமிக்க மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. மசாலா டீ செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு உரலில் தேவையான பொருட்களை இடித்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம், ஒரு 6 மிளகு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஏலக்காய் விதைகள் எல்லாம் நல்லா நைகிற மாதிரி தட்டினதுக்கப்புறமா ஒரு துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவு டீ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு டீ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவுகள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு டீ சட்டி வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நாம் தட்டி வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு டீ தூளும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவு நான் டீ தூள் சேர்த்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற டீ தூள் 1 டம்ளர் டீக்கு 1 ஸ்பூன் அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதித்து 1/2 டம்ளர் தண்ணி 1/4 டம்ளராக வற்றுற அளவு நல்லா கொதித்து இந்த நம்ம சேர்த்துருக்க பொருட்களோட ஃப்ளேவர் எல்லாம் டீயில் இறங்கணும். 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ டீ கொதிச்சிட்ருக்கும்போதே நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நான் சேர்த்துருந்த தண்ணி பாதியாக குறைஞ்சதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடணும். அப்போ தான் டீ நல்லா பாலோட மிக்ஸ் ஆகும். கொஞ்ச நேரத்தில் டீ பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. டீ நல்லா கொதித்து இந்த மாதிரி பொங்கி வரும்போது நாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். திரும்ப ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி டீ பொங்கி வரும்போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சும் செய்யலாம். இல்லைனா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் டீ நல்லா கொதிக்க விட்டுடலாம். நாம் சேர்த்த 1 டம்ளர் பால் ஒரு 1/4 டம்ளர் அளவு குறைஞ்சி கரெக்டாக 1 டம்ளர் அளவு டீ கிடைக்கும். இந்த மாதிரி டீ செஞ்சு பாருங்கள், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ பாலும் 1/4 டம்ளர் அளவு வற்றி நாம் சேர்த்த எல்லா பொருட்களோட ஃப்ளேவரும் நல்ல டீயில் இறங்கியிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். சுவையான மசாலா டீ ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.